அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமீன். இஸ்ரவேல் பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆசீர்வாதமாக வைப்பார். எங்கே வைப்பார்? இந்த பூமியில். பரலோகத்தில் போனால் தான் நீ நல்லா இருப்ப, அப்படி இல்லை. இந்த பூமியில் இருக்கும்போதே தேவனுடைய பிள்ளையாகிய நீயும் நானும் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருப்போம். சொல்லுங்கள், நான் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் இந்த பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமாம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பிரச்சனையெல்லாம் ஓடி போயிடும், நீங்கள் நிலச்சிருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 12:2 இப்படி சொல்லுது. என்ன சொல்கிறாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த மாதிரி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்ல. அப்போ இஸ்ரவேலுக்கு பூமியில் என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏசாயா 49:6 கூட வாசிப்போம். ஏசாயா 49:6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்பகாரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். சோத்திரம். இது யாரை குறித்து? இயேசுவை குறித்து தான் சொல்கிறார். ஆதியாகமம் 12:2-3 யார் வருவார்? கிறிஸ்து வருவார். அவர் வந்த பிறகு பூமியின் வம்சங்கள் எல்லாம் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு அக்காலம், அந்த காலம்தான் இந்த காலம். கிறிஸ்து வந்துட்டார், நம்முடைய மனசு நிறைஞ்சிருக்கிறாரு. ஆகவே அவருக்கு நம்மை ரட்சிப்பது என்பது லேசான காரியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு அவர் வெளிச்சமாக இருப்பார். நம்மை இந்த பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாக வைப்பது அதிக உறுதி. அதே மாதிரி ஏசாயா 65:22 படிச்சிருங்க. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஆமேன். அல்லேலூயா சொல்லிடுங்க பார்ப்போம். இதெல்லாம் இந்த மாதத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் நடுவதும் வேறொருவன் கனி புசிப்பதும், நீங்கள் துறவு வெட்டினால் வேறொருவர் தண்ணீர் குடிப்பதும், நீங்கள் வீடு கட்டினால் வேறொருவர் அதில் குடியிருப்பதும் அப்படி இருக்காது. கர்த்தர் உங்கள் கரத்தின் பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமேன். நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனால் என்ன செய்யுது? எல்லாத்தையும் அங்கேயும் இங்கேயும் கொடுக்கறதே கதையாக போகுது. ஆகவே பொத்தலான பையா இருக்குது. அப்படி பிரயாசமெல்லாம் பிரத்தியாருடைய வீட்டுக்கு போகுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய பிரயாசத்தின் பலன் உனக்கே கிடைக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசம் இருந்தால் கர்த்தரை சோத்திரம் பண்ணி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். கைகளை தட்டி கூட கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்திடுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமீன் ஆமீன். நிறைய பேருக்கு இன்னும் கூட சந்தேகம். அப்போது என்ன பண்ணுறது? அது நீக்கிறதுக்கு ஒரு வசனம் படிங்க. ஏசாயா 49:13 படிக்கலாம். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஆமேன் சொல்லிடுங்க பார்ப்போம். ஆமேன். கர்த்தர் சொல்கிறாரு, ஓ இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? என் பொழப்பு தான் இப்படி தான் இருக்குதே அப்படி நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் எங்களை மறந்து விட்டார், கர்த்தர் எங்கள் மேல் இருந்தால் எங்களுக்கே இந்த கஷ்டம் வருது அப்படின்னு நாம் நினைக்கலாம், சொல்லலாம். ஆனால் சோத்திரம்,
அப்படி சொல்லக்கூடாது பிள்ளைகளே. சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அப்படி இல்லை. கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய ஜனங்கள் மேலே அவர் இரக்கமாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன்னு சொல்லணும். ஆமேன்னு சத்தமே வரல. அப்படி வராதனால தான் நீ வந்துருச்சு இன்னைக்கு, பரவாயில்ல. அப்படி வராதனால தான் அடுத்த வசனம் சொல்லுது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அப்படி சொல்லிக்கிட்டு தான் என்ன செய்யறதில்ல, உள்ளத்தில் சொல்லிக்கிட்டு ஆமீன் சொல்ல வரமாட்டேங்குது. நிறைய நேரங்களில் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறேன் என்று வாக்கு சொன்னால் உடனே என்ன செஞ்சிடணும்? சத்தம் போட்டு ஆமீன் சொல்லிடணும். அல்லேலூயா, ஆமீன். நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்யுது? இதுதான் சந்தேகம், அவிசுவாசம் உள்ள பூந்துச்சு. அதனால் 15:16 சொல்லும்போது, சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே சோத்திரம், கவலைப்படாதிருங்கள். உன் குமாரர்கள் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாக கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று தன் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமீன். அல்லேலூயா, நல்ல சத்தமா அல்லேலூயா, ஆமீன். அப்படியே கண்களை மூடுங்க, ஒரு ஜெபம் பண்ணிடலாம். ஆமீன். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஆசீர்வாதத்திற்காக உமது சன்னிதானத்திலே நான் நிற்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை சார்ந்திருக்கிறேன் அப்பா. அப்பா, நீர் என் ஜீவன், நீர் என் பலன், நீர் என் ஆதாரம், நீர்தான் என் ரட்சிப்பு என்று என் தேவனாகிய இரட்சகரை நான் நோக்கி பார்க்கிறேன் அப்பா. என் இரட்சகராகிய தேவனை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இறங்கும் அப்பா, எங்களுக்கு இறங்கும். எங்கள் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் கர்த்தர். இந்த புதிய மாசத்தில் மாதத்தின் துவக்க ஆராதனை ஜபமாக உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் சபையாராய் நாங்கள் எழுந்து நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய வலது கையை மேலே உயர்த்து வைப்போம் ஆண்டவரே. எங்களை உமக்கு முன்பாக நாங்கள் சரணாகதியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும், இந்த 31 நாட்களிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்களுக்கு ஆதரவாய் இருப்பதாக, எங்களுக்கு துணையாய் இருப்பதாக. எங்களுக்கு வேண்டிய சுகமாய் நீர் இரும், எங்களுக்கு வேண்டிய பலனாய் இரும், எங்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யமாய் இரும், எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதமாய் நீர் இரும் ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் வல்லமையுள்ள பாதுகாவலாய் நீர் இரும் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பீராக. இம்மானுவேலர், எங்களை விட்டு விலகாதவர் எங்களோடு கூட இருப்பீராக. எங்கள் தேவ பலன் எங்களை இப்பொழுது நிரப்புவதாக. உம்முடைய கிருபை எங்களை நிரப்பட்டும் அப்பா. கையில தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி உராபா ஷபா ரீபா கபா ரீபா ரீகபா பாபா பாபா ரீபா பாலபா ரபா கபா ரபா லபா ஆவியில நிரம்பி ஒரு விஷயம் கூட அன்னிபாச பேசி கர்த்தராவே, இந்த மாதத்துக்குரிய பலனால் என்னை நிரப்புங்க. இந்த மாதத்துக்குரிய பலனால் என்னை நிரப்புங்க. சுகத்தால் நிரப்புங்க, பலத்தால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க அப்பா. அப்பா, அந்தகார கட்டுகள் உடைக்கப்படட்டும். எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற வல்லமைகள் முறிந்தோடி போகட்டும். இந்த மாதத்தில் எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் எங்களை தாக்கலாம் என்று பொல்லாத பிசாசனுடைய கண்ணிகள் தெரிப்பட்டு போகட்டும். எல்லா அக்னி அஸ்திரங்கள் அவிந்து போகட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள பலன் இப்பொழுது எங்களை நிரப்பிக் கொள்ளட்டும் அப்பா. எங்கள் கூடாரத்தை கர்த்தருடைய வல்லமை மூடட்டும் என்று ஜெபிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் எங்கள் கூடாரத்தை பாதுகாப்பாராக, எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாராக, என்னுடைய பிரயாணத்தை பாதுகாப்பாராக, என்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாராக, என்னுடைய பணத்தை பாதுகாப்பாராக. நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் பாதுகாப்பாராக. நாங்கள் பண்ணுகிற பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதித்து அப்பா பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. எங்கள் குழந்தைகளை கர்த்தர் பாதுகாப்பாராக, எங்கள் பெற்றோர்களை பாதுகாப்பாராக, எங்கள் பேர பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாராக. எங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் நல்லவர் அப்பா. பலன் கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். ஊழியத்தின் தேவைகளையும் ஆசீர்வதிங்கப்பா.
ஆமீன். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை தசமாங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பிரியமும் இன்பமுமாய் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்துருங்க அப்பா. ஆண்டவரே, போன மாசத்துல நடந்த அற்புதங்கள் அதிசயங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. அதே போல இந்த புதிய மாசத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாய் தாராளமாய் அளவில்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அரசாங்க வேலைக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதாக, அந்த வேலையில் இருக்கும் தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக, உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கடிந்து கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உன் கரத்தை எடுக்காதே. உன் கிரியைகளை நான் கடிந்து கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு விலகு. இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆமீன். என் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை பலன் கர்த்தருடைய பிள்ளைகளை நிரப்பிக் கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. நாளைக்கு எக்ஸாம் ஆண்டவரே, எக்ஸாமை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 10th +1 +2 எழுதுகிற அரசாங்க பரீட்சை எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷ ஞானத்தால் கர்த்தர் நிரப்புங்க. நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பிள்ளைகள் பாஸ் ஆகட்டும் ஜெபிக்கிறேன். ஞானம் புத்தி அறிவு கிருபைகளை தாங்க. பயத்தை கர்த்தர் நீக்கி போடுங்க. பரிச காலில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அபிஷேக்காக சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சிபிராஜுக்காக சோத்திரம். இன்னும் வாலிப பிள்ளைகள் பசங்க யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுறாங்களோ எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சபை பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை இப்பொழுதே அவர்களை நிரப்பிக் கொள்ளட்டும். ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. சோத்திரம் சோத்திரம். இந்த மாதத்தில் நிறைய அற்புதங்கள் நடக்கட்டும். சிறவேளே, நீ பூமியின் நடுவிலே ஆசீர்வாதமாக இருப்பாய். சிறவேளே, நீ இந்த பூமியின் நடுவில் நீர் ஆசீர்வாதமாக இருப்பாய். சிறவேளே, இந்த பூமியின் நடுவில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமேன். நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தோடையால் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்க.